ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோனுக்கு அந்த டேரக்டர் லின் வந்து கால் பண்ணியிருந்திருப்பாங்க. டியாங்குக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்மா, ஸோ நீ நேரில் வர முடியுமா அப்படின்னு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்துடுறா. என்ன பிரச்சனை, டியாங்குக்கு என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, அவனோட ஒரு கண் வந்து டேமேஜ் ஆகிருக்குல்ல, அதை செக் பண்ணுறதுக்காக அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டான், ரொம்பவே ஸ்டபனாக இருக்கான். ஸோ இப்படியே போனது அப்படின்னா அவனுக்கு 2 கண்ணுமே பார்வை இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா சரி வாங்க அவனை போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு வராங்க. அவன் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்கான். இவன் கொஞ்ச நாளாக சாப்பிட மாட்டான், ஒழுங்காக தூங்க மாட்டான், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதே தெரியல. இவ பார்த்தீங்கன்னா டியாங்குக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அந்த கதையை கேட்டோன்னே இவன் பார்த்தீங்கன்னா நீங்களா ஹீரோயின், நீங்களா, நீங்கள் என்னை பார்க்க வரவே மாட்டீங்க நான் நினச்சேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். இவ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்துட்டேன், அதனால தான் உன்னை பார்க்க வரல. ஸோ நீ அழுகலாம் கூடாது சரியா, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட அவனும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறான். ஸோ கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான், நீங்கள் என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு. சரிடா நான் எங்கேயுமே போகலை, இங்கே உட்காரு அப்படின்ட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போவும் பார்த்தீங்கன்னா அவன் கையை விட மாட்டான். ஸோ இவனோட கண்ணை எல்லாமே செக் பண்ணிவிட்டு டாக்டர் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்ட்டு சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஓப்பனாக இங்கேயே சொல்லுங்கள், இவனோட பார்வை வந்து படிப்படியாக கம்மியாகிட்டே வருது, ஸோ கொஞ்சம் பிளர்ராக தெரியும், அதுக்கப்புறம் சுத்தமாகவே தெரியாமல் போகிறோம் அப்படின்ட்டு. இதை பற்றி 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அந்த லின் வந்து சொல்கிறாங்க சரி விடுமா, நம்ம பார்த்துக்கரலாம், அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நான் அவங்ககிட்ட சில விஷயங்களை காட்டணும் அப்படின்ட்டு டியாங் வரைஞ்ச ட்ராயிங் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது ரொம்ப அழகாக இருக்கே, அவன் இந்த விஷயத்தை வச்சுட்டு எப்படி வரைஞ்சான் அப்படின்ட்டு. அவன் ரொம்பவே டேலண்டான ஒரு கிட்டு தான் அப்படின்ட்டு. ஆமாம், இவனுக்கு கண் பார்வை மட்டும் ஒழுங்காக தெரிஞ்சது அப்படின்னா இவன் வருங்காலத்தில் ஒரு ஆர்டிஸ்டாகவே வருவான். ஆமாம், என்ன பண்ணுறது, அவனோட கண்ணு தான் இந்த மாதிரி இருக்கே, அதை ட்ரீட் கூட பண்ண முடியாது அப்படின்னு. இங்கே பாருங்கள், இதை பற்றி நம்ம யான்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், அவன் ஏதாவது பண்ணுவான் நம்மளுக்கு அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ், அண்ட் நீ வந்துட்டு டியாங்குக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு. அவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். டியாங்க வந்துட்டு ரெகுலராக நம்ம செக்கப்புக்கு கூப்பிட்டு வரணும், ஸோ அதனால் அவன் பக்கத்தில் எங்கேயாவது ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா, ஏன்னா ஆஃப்னேஜ் வந்து ரொம்பவே தூரமாக இருக்கு இல்லையா அப்படின்ட்டு. அட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அவனை அங்கேயே ஸ்டே பண்ண வச்சுக்கரலாம் அப்படின்ட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மெய்டை கட்டுறாங்க. அவங்க கத்திட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் நடக்காதீங்க, நில்லுங்க, இது ரொம்ப டேஞ்சர் டேஞ்சர் அப்படின்னு. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சவத்தில் நடந்துகிட்ருக்காங்க, விழுந்தாங்க, அவ்வளோதான், பூசணிக்காய் மாதிரி மண்டை தெரிச்சிடும். ஸோ அந்த இடத்துக்கு யான் வந்துடுறானா, அவன் ஷாக் ஆகிடுறான். இங்கே பாருங்கள் ஆண்டி, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது ரொம்பவே டேஞ்சர், ஸோ அதனால் இங்கிட்டு வாங்க அப்படின்னு. இல்லை நான் இங்கேருந்து போகணும், நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு கத்திகிட்டே இருக்காங்க. இந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறா. அவள் பார்த்துட்டு அவளுக்கு உயிரே இல்லை, அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இங்கேருந்து ஓடு, வேகமாக இங்கேருந்து ஓடு அப்படின்னே கத்திகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. ஸோ 2 பேரும் கஷ்டப்பட்டு அவங்கள மேலே தூக்கி விட்டுட்ருக்காங்க. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம யான் மேலே போய் சாஞ்சிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அப்பா உன்னை திரும்பவும் அடிக்க மாட்டார், நான் உன்னை பாதுகாக்கிறேன், ஏன்னா நீ வந்துட்டு ரொம்பவே நல்ல பையன் அப்படின்ற மாதிரிலாம் கன்சர்ன் பண்ணிகிட்ருக்க. இவனுக்கு கடுப்பாயிட்ருக்கு, இங்கே பாரு உங்கள் அம்மாவை இங்கே பிடிச்சி இல்லை அப்படின்ட்டு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பிடிச்சி வச்சுக்கிறாங்களா, அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கா இப்போ என்ன நடக்குதுன்னே புரியல. இப்படியே போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு 2 பேரும் அந்த ஆன்ட்டியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவங்களை செக் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு மெமரிஸ் வந்துட்டு லைட்டாக வந்துட்டுருக்கு, ஆனால் ஒரு மெமரிஸ் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக வரல. ஒரு நாளைக்கு ஒன்று நடந்திருக்கும், மறுநாள் ஒன்று நடந்திருக்கும், அது 2 ஃபெச் ஆகி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ராக்மெண்ட் ஆகி இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எல்லா மெமரிஸுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அது உங்கள் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுங்கள் ஆன்ட்டி, நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு அவங்கள செக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹீரோயின் தான் வெளியே நடந்து வந்துட்டுருக்காங்களா. அப்போ இவன் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து கேட்குறான், அம்மா நீ என்ன யோசிக்கிற, அம்மா என்னை ஹக் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா, நான் உன்னை பாதுகாப்பேன், உங்கள் அப்பா உன்னை திரும்பவும் அடிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு. இந்த மாதிரிலாம் அவங்க என்னை கன்சர்ன் பண்ணதே கிடையாது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க,
உங்கள் அம்மா வந்துட்டு இங்கேருந்து நீ நானும் போயாகணும் நீ நானும் போயாகணும்னு தான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. உங்கள் அம்மா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே டவுட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. இவளுக்கா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இந்த டாப்பிக்கை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது பேசலாமா, வேறு ஏதாவது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயினும் ஒயிட்டையும் ஒரே ஷர்ட்டை வந்து ஹீரோக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை போய் போட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் ஒரு ஷர்ட்டை வந்து போட்டு வரான். ஹீரோயின் பார்க்குறான், நம்ம கொடுத்த ஷர்ட் எதுவும் போட்டிருக்கானா அப்படின்னு. ஆனால் ஒயிட்டி கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுது. இதோட நிறுத்தினானா அந்த ஒயிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து பார்த்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறான். ஆனால் பக்கத்தில் ஒரு ஜீவன் உட்காந்துருக்கு அப்படின்றதே மதிக்கலை. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. இவனுக்கு வாங்கிட்டு வந்த கேக் எல்லாமே அங்கே இருக்கா. இதை நாச்சும் ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுக்கும்போது ஒரு பிளேட்டு கீழே விழுந்துருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெட்டு வேகத்தில் வந்து எடுத்துகிட்ருக்கா. என்ன பண்ணுற, எதுக்கு இங்கே வந்த? அது ஒன்றும் இல்லை, உன்னோட கேக்கை வந்து ரெடி பண்ண, நீ வந்து கட் பண்ண அப்படின்னு. அப்போது இந்த வைட்டி பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு இந்த ஷர்ட்டு ஹீரோக்கு ரொம்ப அழகாகவே ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேக்லாம் சாப்பிட்டான் அப்படின்னா அவன் குண்டாயிருவான், அதனால வேணாம் அப்படின்னு. இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. யாருடி நீ, ஏன்டி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அந்த நேரம் இந்த சார் வேற, எங்கே பாரு உனக்கு நல்லாவே தெரியும் நான் என்னோடய பர்த்டே எதையுமே செலிப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இந்த கேக் வெட்டுறது, இந்த கேண்டிலை ஊதுறது, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பண்ணுற விஷயம் அப்படின்னா அவள் கையில் வச்சுருக்க அந்த கேண்டிலையும் பிடிச்சி தூக்கி வீசிட்டு வா போய் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ ரொம்ப கஷ்டத்தோடு வந்து உட்காந்துட்ருக்காளா. நான் உன்னை சும்மா விட்டுருவேனா அப்படின்னு இந்த ஒயிட்டி பார்த்தீங்கன்னா, நாங்கள் கூட இன்றைக்கி டின்னர் சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ரொம்பவே லக்கின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இது சாதாரண டின்னர் தானே அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஆமாம், உங்களுக்கு நான் கொடுத்த கிஃப்ட்டு பிடிச்சிருக்கா? ஏன் பிடிக்கல? இது ஒரு ஞாபகமான ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இங்கே ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீரே ஓடிட்டுருக்கு. பேசுங்க பேசுங்க, எவ்வளோதான் பேசுகிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. சரி கொஞ்சமாவது நம்மளை தேத்தலாமே அப்படின்ட்டு அந்த கேக்கெல்லாம் தூக்கிட்டு லின்னோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவங்க கேட்குறாங்க, என்னம்மா இது பெரிய பார்சலாக இருக்குது? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, இன்னைக்கு ஹீரோட பர்த்டே. ஆனால் கம்பெனியில் கொஞ்சம் வேலை இருந்தனால அவன் பார்த்தீங்கன்னா கேக் கூட கட் பண்ணாமல் போயிட்டான். ஸோ அது வேஸ்ட் ஆயிடும் இல்லையா, அதனால தான் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இதை டியாங் சாப்பிடுவான்ல, அவனை பார்த்த மாதிரியும் இருக்கும்ல, அதனால தான் அப்படின்ட்டு சொல்லி சமாளிச்சிட்ருக்கா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேக்கை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. என்னது, யானுக்கு பர்த்டேவா அப்படின்னு. ஆமாண்டி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா டியாங் ஓடி வந்துட்டுருக்கான். அக்கா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி கொஞ்சிகிட்ருக்கா. அந்த லின் ரொம்பவே சோகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இவன் அங்கே ஆர்ஃபனேஜில் இருந்ததுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், ஆனால் இவன் இங்கே வந்து சுத்தமாக ஆக்டிவாகவே இல்லை அப்படின்ட்டு. நான் இதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவன் ரொம்ப ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கான்ல, அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு எக்ஸிபிஷனாக கனெக்ட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல, இவனையும் சேரப் பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் அதை பற்றி பிளான்ஸ் எல்லாம் நிறைய வருமே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்கள, அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டோரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது நம்மளோட அந்த சீனியர் தானே. ஸோ அவங்க பார்த்துட்ருக்காங்க, இவ தேரவே மாட்டா அப்படின்ட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அங்கே தான் ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவெல்லாம் செட்டே ஆக மாட்டா அப்படின்னு. அட போக போக எல்லாம் சரியாயிரும். சரி எதுக்காக இங்கே வந்தேன்? அது ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்கிற, அது பெரிய விஷயமாச்சே. ஆமாம், உங்களுக்கு டியாங் தெரியும்ல, அவனுக்கு ஒரு கண்ணில் வந்து பிரச்சனை இருக்குது, அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்க ரொம்பவே அடம்பிடிக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நான் கண்டக்ட் பண்ணேன் அப்படின்னா அவன் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆவான். ஸோ இந்த ட்ராயிங்லாம் பார்த்து இன்னும் அதிகமாக நம்ம ட்ராயிங்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தாட் வரும். அதனாலேயே அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பான்ல. ஓ அந்த மாதிரி வரியா, சரி நான் போயிட்டு என்னோடய சுப்பீரியர் எல்லாத்தையும் கேட்டு வரேன்னு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த நேரம் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு போகிறா. அவ்வளோ பார்த்தோன்னே,
ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அதுவா, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து சீனியரை பார்க்கறதுக்காக வந்தேன், உன்னோட ப்ரோக்ராம் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணுற. அதுவா, நான் டேரக்டர்ஸ் எல்லாத்துட்டையுமே ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டேன்ப்பா நீ திரும்ப வரணும் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் விட நான் அந்த மீடியா முன்னாடி வரதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு பிடிக்கல, நீ ஒழுங்கா பண்ண அதுவே போதும் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சீனியர் பார்த்தீங்கன்னா அப்படி சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. சுப்பீரியர் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க, ஆனால் மால் மட்டும் நீ அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, என்ன பண்ண போகிற? அது ஒன்றும் இல்லை, சில்ட்ரன்ஸ் எல்லாம் வரைகிறாங்களே அந்த டிராயிங் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. இப்போ தான் சொன்னேன் மீடியா முன்னாடி வரமாட்டேன் அப்படி இப்படின்னு. ஆனால் நீ பண்ணுறது எல்லாமே வேறு மாதிரி தானே தெரியுது. வேறு மாதிரினா எப்படி தெரியுது? அவள் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா. ஸோ அவளை வந்துட்டு நீ தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி பேசாத அப்படின்னு சீனியர் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்துட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. எங்கே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம இடத்துக்கு திரும்பவும் அவள் வந்துடுவாளோ அப்படின்ட்டு ஒரு பயம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் தேவைப்படுது. ஸோ அதனால் ஜியாங்குக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா அப்படி ஜெட்டு வேகத்தில் ஓடி வந்துட்டுருக்கா. உனக்கு தெரியுமா ஹீரோனுக்கு எவ்வளோ ஒர்க் கொடுத்தான், ஆனால் நீ கால் பண்ண அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் ஓடோடி வந்துட்டேன், என்ன வேணும் சொல்லு சொல்லு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டான், ஸோ அவனை என்கரேஜ் பண்ணுற விதமாக அவனுக்காக நான் ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறேன், அதுக்காக எனக்கு ஒரு ஹால் தேவைப்படுது, அரேஞ்ச் பண்ண முடியுமா? இதை நீயே என்கிட்ட கேட்குற, ஹீரோட்டையே கேட்கலாமே, அவன் என்னை விட ஜாஸ்தி பவர் இருக்கே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. உன்னால் முடிஞ்சிச்சுன்னா சொல்லு, இல்லைன்னா நான் வேறு இடத்துல ட்ரை பண்ணுறேன், சும்மா அவனெல்லாம் இழுத்துட்டு இருக்காத, சரி சரி கோவப்படாத, நானே உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த பிளேஸ் ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராரு. சார் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு அவரே பார்த்தீங்கன்னா வாலண்டியராக கேட்க இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், இந்த ஹால் வந்து ஒரு 3 டேஸ்க்கு எனக்கு வேணும் அப்படின்னு. சார் இப்படிலாம் திடுப்புன்னு வந்து கேட்காதீங்க, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. என்ன சொல்கிற, எனக்காக பண்ணிவிடு. சார் நம்ம மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்ரூவல் வாங்கணும் எவ்வளோ நாள் ஆகும்? அது சீக்கிரம்னா ஒரு 2 வாரம், ஸ்லோனா 1 மாதம். பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறா. எது ஃபாஸ்டானா 2 வாரமா? இல்லை இல்லை அது ஒரு 2-3 நாளுக்குள்ளே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போனா ஒரு வழி இருக்கு, ஹீரோ கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ இந்த ஹாலை வந்து உங்களுக்கு ஒப்படைப்போம் அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இருந்த நம்பிக்கையே போச்சு. ஏது அவன்கிட்ட போய் கேட்குறதுக்கு நான் சும்மாவே இருந்துருவேன் அப்படின்னு. ஜியாங் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நீ என்கிட்ட விட்டுரு, நான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோட்ட வந்து கேட்டுட்ருக்கான், உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்கிட்ட எப்பா பேசுகிற? அவங்க அப்பாட்ட போய் பேசு, அவருக்கு தான் என்னை விட ஜாஸ்தி பவர்ஸ் இருக்குல்ல. என்ன இப்போ என்ன டீஸ் பண்ணிகிட்டு இருக்கியா? ஓ உனக்கு அது இப்போ தான் புரியுதா அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா விடாமல் அவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். இங்கே பாரு, ஹீரோனோட இமேஜை நல்ல விதமாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஓ அப்படி என்ன என்ன விஷயம் அப்படின்ட்டு. ஸோ இவனும் எல்லா விஷயங்களையும் சொல்கிறானா. இதை எல்லாமே ஹீரோயின் உங்ககிட்ட வந்து ஹெல்ப்பாக கேட்டாளா? எல்லாத்தையுமே கேட்கல, ஒரு ஹால் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கேட்டா. உன்னால் முடியுமா? என்னால் எப்படிப்பா முடியும், அவள் உங்ககிட்ட வந்து ஹெல்ப்புன்னு கேட்டிருக்கா. ஸோ உன் பாடு அவள் பாடு, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இங்கே பாரு, இதில் நம்ம கம்பெனியோட இமேஜுமே இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், பண்ணு, இல்லைன்னா நான் வேறு வழியை பார்த்துக்கிறேன்னு. இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிட்றான். ஸோ அந்த ஹாலை பார்த்தீங்கன்னா இவங்களுக்காகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டான் போல். அந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்ருக்காங்க, சாரி மாட்டிகிட்ருக்காங்க. ஜியாங்க தான் போட்டு இப்போ பாடாப்படுத்திட்டு இருக்கா. கொஞ்சம் லெஃப்டில் திருப்பு, ரைட்டில் திருப்பு, மேலே திருப்பு, கீழே திருப்பு அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிற எல்லாத்தையுமே சலிக்காமல் பார்க்க சீனியர் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. உனக்கு கரெக்டான ஆள் வந்து ஜியாங் தான், நீ கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரே ஆள் அவனை மட்டும்தான் இருப்பான் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவன் பீட்சா வந்து ஆர்டர் பண்ணியிருந்திருப்பான் போல். ஸோ அது வருது, இவட்ட போய் கொடுக்கும்போது இல்லைப்பா நான் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு. அட நான் ஊட்டி விட்றேன், என் கை சும்மா தானே இருக்குது அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஊட்டியெல்லாம் விட்டுட்டுருக்கான். சரி சரி நானே திண்டுக்கிறேன், இந்தா இதெல்லாம் போய் நீ மாட்டு அப்படின்னு அவள் கரெக்டாக கலண்டுக்கிறா. மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் பேரண்ட்ஸு அப்புறம் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து அழகாக சுற்றி பார்த்துட்ருக்காங்க.
ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. அந்த கூட்டத்தில் சில பேர் சொல்கிறாங்க, இது வந்து ஹீரோயின் தானே, ஓ அவளோட இமேஜை திரும்பவும் கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி ஷோலாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ட்டு அரசல் பரசலாக பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் இருக்கால, அவளும் வந்துட்டுருக்கா. ஸோ ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாத்தையுமே இவ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. என்ன பண்ண போகிறா அப்படின்றது தெரியல. ஹீரோயினை பார்த்தோன்னா அப்படியே பம்மிட்டு இருக்கா. நீங்கள் வருவே அப்படின்றத நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு. நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? அது மட்டும் இல்லாமல் நான் தான் இப்போ குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் கலந்துக்கணும்ல. ஆமாம் சரி நீ போய் பாரு அப்படின்னு ஹீரோயின் விட்டுறா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டியாங்கும் லின்னும் வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வா உன்னோட ட்ராயிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அந்த ட்ராயிங்ஸில் இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறியா அப்படின்ட்டு. அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜியாங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஜியாங் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஒன்றை மாதிரி மற்ற பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மனசெல்லாம் வராது, ஆனால் அதில் ஒரு பார்ட்டாக நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட் பார்க்குறா. அவளுக்கு தான் உள்ள பற்றிக்கிட்டு எரியுது. ஏன்னா இவளுக்கு ஜியாங்க லைட்டாக பிடிக்கும் இல்லையா. ஸோ மறுநாள் இந்த சீனியர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஹீரோயினோட ப்ரீவியஸாக ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கும்ல, அந்த ஃபோட்டோ ப்ளஸ் நேற்று நடந்த ஈவெண்ட்டு இதை அப்படியே கொலாபரேட் பண்ணி ஒரு நியூஸாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேவலமாக இருந்தவ அவளோட இமேஜை வந்துட்டு நல்ல விதமாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து சீனியர் செம்மையாக கடுப்பாயிட்ருக்காங்க. தூரத்தில் நின்று இந்த ஸ்டூடெண்ட் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறா. ஆகா நம்ம பண்ண வேலை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது போலையே, சரி போய் 4 பிட்டு சேர்த்து போட்டு விடுவோம் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கா. என்னாச்சு, யார் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா, எனக்கும் இதான் தெரியல. ஹீரோயினோட பேரை டேமேஜ் பண்ணணுன்னே சில பேர் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு பப்ளிக் ஈவெண்ட் கிடையாதே, ப்ரைவேட்டாக தானே நடந்துச்சு, மேக்ஸிமம் யாருமே வரல, அப்புறம் யார் தான் அதை பண்ணியிருப்பா அப்படின்ட்டு சீனியருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இவளுக்கா பக்குன்னு இருக்குது, எங்கே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. அப்போது வேறு யார் பண்ணியிருப்பா, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்பவே சீன் போட்டுட்ருக்கு. ஆமாம் இப்போ நீ எதுக்கு என்னை மீட் பண்ண வந்த? அது ஒன்றும் இல்லை, நான் ஹீரோனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணானா, ஸோ எனக்கு பதிலாக நீங்கள் அவளை கன்சர்ன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிடறா. ஸோ போயிட்டு இவ பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா, ஹீரோனை பற்றி தப்பாக எழுதி இதை எப்படியாவது போஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ போஸ்ட்டும் பண்ணிடுறா. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஹீரோயின் உட்காந்து படிச்சிட்ருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சீனியர் பார்த்ததை இவ பார்த்துருக்க மாட்டா. இவ கண்ணில் எது பட்டிருக்கோம் அப்படின்னா ஹீரோவோட கம்பெனி இந்த மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, அவனை என்கரேஜ் பண்ணுற விதமாக ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டோரியாகவே எழுதியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் அவள் செம்ம கடுப்பாயிருக்கா. அதனால் ஹீரோக்கும் கால் பண்ணி வர சொல்ல, இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதெல்லாம் தெரியாது. ஸோ இவன் வந்துட்டு உட்காந்துட்ருக்கான். என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன வர சொன்ன, இது என்னது அப்படின்னு அந்த போஸ்ட்டை காட்டுறா. ஸோ அவன் அதை பார்க்குறானா, இதில் என்ன இருக்குது, நல்ல விதமாக தானே இருக்குது, நல்ல விதமாக இருக்கா, நான் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், இந்த ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி என்னோடய பேரை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, அதனால் இந்த மாதிரி போஸ்ட் போடுற வேலைலாம் வச்சிட்ருக்காத அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா என்ன உன் பேரை கிளியர் பண்ணியிருக்கோம், தேங்க்ஸ் சொல்வேன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பேசிகிட்டே போகிறேன், எனக்கு அவசியம் இல்லைப்பா, என் பேரை வந்து நான் காப்பாற்றணும், நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படின்ற அவசியமே எனக்கு இல்லை. இவன் பார்த்திங்கன்னா வெறி ஆயிடுறான். என்ன சொன்ன, அவசியம் இல்லையா, உன் பேர் கெட்டு போகிறது உன்னோட மட்டும் போகாது, இது என்னோட கம்பெனியும் சேர்த்து பாதிக்க தான் செய்யும், ஸோ அதை நீ மனசில் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. இவ அப்படியே பார்க்குறா. ஓ அதனால தான் நீ அந்த ஆர்ஃபனேஜுக்கு ஹெல்ப் பண்ணியா, சேரிட்டி ஈவெண்ட் எல்லாத்துலேயுமே இதுக்கு தான் கலந்துக்கிட்டியா? ஆமாம் அப்படின்னு இவன் கேஷுவலாக சொல்ல, எங்கே பாரு உன்னோட கம்பெனி பேரை சரியாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பையனை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காத, ரொம்பவே கேவலமாக இருக்குது, எனக்கு லேட் ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இவன் அந்த இன்டென்ஷனில் பண்ணானா அப்படின்றது கரெக்டாக தெரியல, இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அந்த சைடு அந்த லின்னை காட்டுறாங்க. சீஃப் டாக்டர் வந்து சொல்லிட்டுருக்காங்க, இங்கே பாருமா டியாங்குக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இங்கே கிடையாது. ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அவனோட பார்வை மொத்தமாகவே போயிடும், அதுவும் ஒரே ஒரு கண்ணில் மட்டும்தான் பார்வை இருக்குது. ஸோ இது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில.
அப்போது அந்த சீஃப் டாக்டருக்கு ஒரு கால் வருது. அதில் யார் பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த சீனியர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், டாக்டர் வந்து உனக்கு ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் ரொம்பவே நல்ல பையனாக வேற இருக்கார். ஸோ சிங்கிளாக வேற சுற்றிட்டு இருக்காப்புல. அதனால அவருக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சேர்த்து விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நீயுமே ரொம்ப நல்ல பொண்ணு தான், உனக்குமே எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, நீ வேணா அவர் கூட சேர்ந்துடலாமே, நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிற, அப்போலாம் சொல்லாத, எனக்கு வெக்க வெக்கமாக வருது அப்படின்னு. அந்த இடத்துக்கு இந்த டாக்டருமே வந்துடுறாரு. ஸோ என்கிட்ட ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. எதை ஃபஸ்ட்டு கேட்குறீங்க? நீ ஃபஸ்ட்டு கெட்ட விஷயத்தையே சொல்லு, நல்ல விஷயம்லாம் எங்கள் லைஃப்பில் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. அதாவது டியாங்குக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கான ஃபெசிலிட்டி சுத்தமாக கிடையாது. ஹீரோயினுக்கா ரொம்ப கஷ்டமாயிடுது. என்ன சொல்கிற, அப்போ டியாங்குக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே பொங்கிட்டு வர சீனியர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அமைதியாரு. அந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா, அப்ராட்லேருந்து ஒரு டாக்டர்ஸ் வந்துட்டு எங்களை கன்சல்ட் பண்ணாங்க. அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, டியாங்க அவங்க நல்ல விதமாக பார்த்துப்பாங்களாம் அப்படின்ட்டு. இதை கேட்டவுடனே ரெண்டு பேத்துக்குமே செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டு, அது எப்படி திடீர்னு உங்களை காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு. அதுதான் எனக்கும் தெரில. நீ ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணியில்ல, அதில் டியாங்க பார்த்து யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு. இருந்தாலும் இது ப்ரைவேட்டாக நடந்த விஷயம் தானே, யார் வந்து பண்ணியிருப்பா அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கா. இந்த நேரம் இந்த டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. ஸோ அவன் பரபரப்பாக பேச இவங்களுக்கு பயமாயிருது. என்னாச்சு, யார் பண்ணா, நீ ஏன் அந்த வார்டில் வந்து பாரு அப்படின்னு ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு போக, அங்கே டியாங்கு தான் ஊரே கூட்டிகிட்டு இருக்கான். என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் போகிறேன், ஹீரோயின் இங்கே, எனக்கு அந்த அக்கா வேணும் அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் அவனை தூக்கிட்டு இருக்கா. என்னடா ஆச்சு, ஏன்டா, ஏன்? பயந்துட்டேன் அக்கா, நீங்கள் என்னை இங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களோ, இதுக்கப்புறம் என்னை பார்க்க வரவே மாட்டிங்களோ அப்படின்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு, சீனியருக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.